ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. கொஞ்சம் சோகமான வீடியோ தான். பட் என்ன பண்ணுறது, லைஃப்னா சந்தோஷம் சோகம் எல்லாமே மாறி மாறி இருக்கும்ல. ரொம்ப மென்டலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு 2-3 மந்த்ஸாக. அதனால தான் நான் எந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே போடல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்பாக்கு போயிருந்தேன். சிஐடி காலனியில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாக்கு. அங்கே போய் ஸ்பா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி சொன்னாங்க, உங்களுக்கு நெக்கெலாம் நல்லா மசாஜ் பண்ணணும், உங்கள் தாலி செயினை கழட்டி கொடுங்க. ஃப்ரெண்ட் கழட்டி கொடுத்தா அவங்க ஒரு டப்பாவில் போட்டாங்க. அவ்வளோதான். ஸ்பா முடித்து அப்படியே அந்த நல்ல ஒரு மூடில் நல்லா தூங்குகிற மூடில் போயிட்டேன். அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி போனேன். சாட்டர்டே ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு டெத்து. அந்த நியூஸ் வேறு எனக்கு ஸ்பாவில் இருக்கும்போது வந்தது. அழகாக அந்த செயின் எடுக்காமல் போட்ட இடத்துல அப்படியே வச்சுட்டு நான் வந்துட்டேன். கீழே ஸ்பாவில் இறங்கி வரும்போது அந்த அம்மா அழகாக தட்டில் செருப்பு வச்சு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க. தட்டில் செருப்பு வச்சு கொடுத்தவங்க டப்பாவில் வச்சு என் தங்க செயினை கொடுக்கவே இல்லை. நானும் அழகாக பாய் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஒரு டெத்தில் பிஸியாக இருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அடித்து பிடிச்சி ஞாபகம் ஓடி போய் கேட்டால், சாரி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் அந்த டப்பாவில் எங்கள் ஸ்டாஃப் தான் போட்டாங்க, ஆனால் இப்போ அது காணும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது, 2 மாதத்துக்கு அப்புறம் சோகத்துலேருந்து வெளியே ஏதாவது சந்தோஷமாக பண்ணலான்னு ஒரு ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஒவ்வொரு சோகமாகிடுச்சேன் அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய தாலி திருப்பி நல்லபடியாக கிடச்சிரும்னு நம்புகிறேன். நான் இந்த பதிவை எதுக்கு போடணுன்னு விரும்பினேன்னா, ஸ்பாக்கு போகிறவங்க தயவு செஞ்சு அவங்க இருக்கிறவங்கள நம்பி எந்த ஒரு வேல்யூபிள்ஸும் கொண்டு போகாதீங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸ்பா ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் போன உடனே ஏன் சொல்லலை, பாயிண்ட் நம்பர் 2 நீங்கள் அடுத்த நாள் ஏன் வரல, பாயிண்ட் நம்பர் 3 எங்கள் ஸ்பாவில் யாரும் திருட மாட்டாங்க, பாயிண்ட் நம்பர் 4 அப்படின்னாரு. பாயிண்ட்லாம் ஓகே சார், எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு, என் தாலி அங்கே அவங்க போட்டாங்க, அதை நான் எடுக்கலை, அது இப்போ காணும், அவ்வளோதான். ஸோ வேல்யூபிள்ஸ் எதுவும் கொண்டு போகாதீங்க. இது நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், பட் இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். ரொம்ப சென்டிமெண்ட்டு எனக்கு. ஸோ ஐம் ப்ரேயிங். எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், எனக்கு அது நல்லபடியாக கிடச்சிடணும். தேங்க்யூ, பாய்.